அனைவருக்கும் வணக்கம். மனதோடு சமையல் உங்களை மனதார வரவேற்கிறது. இந்த வீடியோவில் நாம் சைவ மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சைவ மீன் குழம்பு செய்வதற்கு முதலில் சைவ மீன் செய்ய வேணும். அந்த சைவ மீனுக்கு என்னெல்லாம் தேவைன்னு முதல்ல பார்த்துக்குறோம். பச்சை பயிர்லையும் செய்யலாம், தட்டை பயிர்லையும் செய்யலாம். நான் இந்த வீடியோவில் இன்றைக்கி பச்சை பயிர் தான் செய்ய போகிறேன். பச்சை பயிர் ஒரு 100 கிராம் எடுத்துக்கணும். ஒரு 3 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இதுக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 பல் பூண்டு, 1 டீஸ்பூன் துருவன தேங்காய், 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு எடுத்துக்கணும். ஊற வச்ச பச்சை பயிரை நல்லா வடிகட்டி தண்ணியே இல்லாமல் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். இது கூட நம்ம எடுத்து வச்சுக்க மசாலா பொருட்களையும் சேர்த்து கொரகொரப்பாக அரைச்சி வச்சுக்கணும். இந்த அரைச்சி வச்சு இந்த கலவையை எண்ணெய் தடவின வாழை இலையில் வச்சு இந்த மாதிரி நீளமாக உருட்டி வச்சு அதற்கு நடுவில் ஒரு வாழைத்தண்டை ஒரு புறம் சொருவி மறுபுறத்தில் வெளியெடுக்கணும். அதை 4 புறமும் வாழை இலையை மடித்து வச்சு ஒரு இட்லி பாத்திரத்தில் வச்சு சுமார் ஒரு 20லேருந்து 25 நிமிஷம் நல்லா வேக விடுறது. வெந்த இந்த வெஜ்ஜு மீன் கலவையை ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் அதில் நடுவில் இருக்கிற அந்த வாழைத்தண்டை மெதுவாக வெளியெடுக்கலாம். வெளியெடுத்ததுக்கப்புறம் அதை ஒரு 1/2 இன்ச் கனத்தில் வட்ட வடிவில் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த குழம்புக்கு தேவையான வெஜ்ஜு மீன் ரெடி ஆகிடுச்சு. சரி, நம்ம இப்போ குழம்பு வைக்க போகலாம். அடுப்பு பற்ற வச்சு அடுப்பில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் சுமாராக ஒரு 2லேருந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயோ இல்லை கடலெண்ணெயோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடான உடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா பொரிய விடணும். பொரிஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு 3 கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா பொரிய விடணும். இதுக்கப்புறம் 1 இன்ச்சு அளவுள்ள இஞ்சி பொடியாக கட் பண்ணது, ஒரு 6 பல் உரித்த பூண்டு பொடியாக கட்டினது ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சுமார் ஒரு 15லேருந்து 20 நல்லா வட்டமாக கட் பண்ணி அதையே சேர்த்து நல்லா பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது கூட 2லேருந்து 3 பச்சை மிளகா நீளமாக நறுக்கி வச்சது அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். நல்லா வதங்கின உடனே இதில் 2 தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்ச 2 நாட்டு தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கணும். தக்காளி நல்லா கரைஞ்சி வரணும். அப்போ தான் நல்லா அதில் இருக்க ஃப்ளேவர் ஃபுல்லாக அதில் இறங்கும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் இதில் காரத்துக்கு நம்ம 1 ஸ்பூன் நல்ல கார மிளகாத்தூள் போடுறோம். இது கூடவே 1 ஸ்பூன் கஷ்மீரி சில்லி போடுறோம். 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கஷ்மீரி சில்லி ஏன் போடுறோன்னா அது அந்த கிரேவிக்கு ஒரு திக்னஸையும் கொடுக்கும், ஒரு கலர் தூக்கும். பார்த்தாலே சாப்பிடணுங்கிற ஒரு ஆவலை அதை தூண்டும். அதுக்காக தான் அந்த கஷ்மீரி சில்லி அதில் சேர்த்திக்கிறோம். இது எல்லாமே நல்லா சேர்த்திட்டு அடுப்பை தீயை நல்லா குறைச்சி வச்சு நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் அளவுள்ள புளி தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி வடிகட்டிக்கோங்க. அதில் இருக்கிற மண் தூசு எல்லாம் போகிற மாதிரி நல்லா வடிகட்டிக்கோங்க. அதை இந்த வதக்கி வச்சதில் கலந்து நல்லா இலக்கி விட்டுக்கோங்க. அப்படியே இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும். இது கூடவே சுமாராக ஒரு 200 ml தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். அந்த புளி வாசம் அந்த பச்சை வாசமெல்லாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சுருக்கிற அந்த வெஜ்ஜு மீன் எடுத்து இந்த குழம்புல ஒவ்வொன்றா மெதுவாக போட்டு லேசாக நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடி அடுப்பு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த மூடியை திறந்து பார்க்கலாம். பாருங்கள், குழம்பு எவ்வளோ அழகாக நல்லா கொதித்து சைடெல்லாம் அந்த எண்ணெய் மிதக்குது பார்த்திங்களா? ரொம்ப பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம என்ன பண்ணணும், ஒரு கரண்டி விட்டு லேசாக அப்படியே உடையாமல் அப்படியே கிண்டி விட்டுக்கணும். நல்லா இலக்கி விட்டதுக்கப்புறம் இதில் நம்ம ஒரு 1/2 மூடி தேங்காய் எடுத்து அதை நல்லா கட்டி தேங்காய் பால் அதிலேருந்து எடுத்து அதை இந்த குழம்புல சேர்த்துக்கலாம். இந்த தேங்காய் பால் என்னென்னா இந்த குழம்புக்கு நல்ல ஒரு ரிச் டேஸ்ட்டு கொடுக்கும். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் குழம்பு ரொம்ப தீர கொதிக்கக்கூடாது. அடுப்பை சிம்மரில் வச்சுட்டு அதை மெதுவாக கொதிக்க விடுங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணதுக்கப்புறம் இதை ஒரு சர்விங் டிஷ்க்கு மாற்றி நல்லா மேலே மல்லித்தலையெல்லாம் தூவி சாப்பிட ஆரம்பிச்சுக்கலாம். நம்ம இப்போ இது
சாப்பாட்டுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும், இட்லிக்கும் அருமையாக இருக்கும் இது உங்கள் வீட்டில் நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள். பச்சைப்பயிறு சாதாரணமாக நம்ம சேர்த்திக்கிறோம், நம்ம வேறு மாதிரி டிஷ்ஷெல்லாம் செஞ்சு சேர்த்திக்கிறோம். ஆனால் இந்த மாதிரி புதுமையான ஒரு முறையில் செஞ்சு சாப்பிட்டோம்னா சாப்பிட்றதுக்கும் நமக்கு நல்லாயிருக்கும். அந்த பச்சைப்பயிரோட சத்து மூலமே நம்ம உடம்புக்கு போய் சேரும். பச்சைப்பயிறு நிறைய ஃபைபரு, ப்ரோட்டீன் எல்லாம் நிறையவே இருக்குது. அவசியம் இது குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த டிஷ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கணும்னு நாங்கள் நம்புகிறோம். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம்.